ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஓகே, நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லாமல் மறைக்கிறது தான் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். எதனால் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணணுனாலும் நம்மளுக்கு அதை குறை சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. நான் இப்போ புதுசாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து தேவையில்லாமல் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது வந்துருச்சு. அதனால வந்து நான் இனிமேல் வந்து எதையும் உண்மைகளை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உண்மைகளை நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். அடுத்த நாள் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அம்மா கேட்டாங்க, "என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த, இப்போ திடீர்னு வந்து வேலைக்கு போகிறது இல்லையே, என்ன விஷயம்?" அப்படின்றதுக்கு, "இல்லைம்மா, வேறு வேலை தேடிட்டு இருக்கேன். அதனால் அந்த கம்பெனி சரியில்லை. அவங்களும் வந்து ஓனரும் சரியாக சம்பளம் கொடுக்கறதில்ல. 2 மாதம் ஆச்சு சம்பளம் கொடுத்து. அதனால நான் வேறு வேலைக்கு மாறலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வேறு வேலைக்கு மாறிட்டாங்க நிறைய பேர். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா" அப்படின்னோன்னே, எங்கள் அம்மா நம்பலை. "உன்னோட ஃப்ரெண்டு வந்து கலா நம்பர் கூட நான் வந்து பேசி பார்க்குறேன்" அப்படின்னாங்க. ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்போ அவகிட்ட நீ ஃபோன் பண்ணி கேட்டேன்னா, அவள் வந்து என்னை பற்றி என்ன நினப்பா? என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நினப்பாளா இல்லையா? ஏன் நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே, இல்லை நான் ஒன்றும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கல. இருந்தாலும் வந்து நீ வந்து என்கிட்ட உண்மையாக சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு தெரியலல்ல, அதனால தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னோன்னே, இல்லை இல்லை, நான் அதெல்லாம் வந்து பொய்யெல்லாம் சொல்லலைண்ணா. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீ வேணால் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த பேச்சை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. எதா இருந்தாலும் நம்புனாங்கன்னா அதுக்கான இதுங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த ஒரு இதையுமே வந்து இது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது நமக்கு இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். சரி நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எதையும் வந்து இது பண்ண தேவையில்ல. பார்த்துக்குவோம், இது பண்ணுவோம். சரியா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி விற்கிறதுக்கு கடை பார்க்கறதுக்காக நான் போயிட்டேன். ஏன்னா என்னோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 வருஷமா சேர்த்து வச்சுருந்தேன். என்னோட ட்ரீம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை துணி கடை ஆரம்பிக்கணும். அதில் ஓரளவு மற்ற கடைகள்ல இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். கலர்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மற்ற கடையை இது பண்ணுறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி நான் ஒரு 3 மாதமா இதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் வேலையை விட்டது. அதே எங்கள் அம்மாகிட்ட சொன்னோன்னா, உடனே நகை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், அதை தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த 2,00,000 நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாலே அவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது மாதிரி நகை வாங்கிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அடுத்த வருஷம், அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு வருமானத்தை வந்து நம்ம வந்து அதிகமாக்கிக்க என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால நான் வந்து என்ன யோசிச்சிட்டேன்னா, சரி இனிமேல் வந்து அதை எதுவும் இது பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் ஒரு பெஸ்ட்டாக நம்ம இது பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக நம்ம எதையும் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமையாக நம்பினா தான் வந்து நம்மளை சேர்ந்தவங்களும் வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப இதாக இருந்தேன். ஏன்னா நம்மளை சேர்ந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து வெளிநாடு, வெளி இது அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போயிட்டுருக்காங்கங்கிறப்போ, நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம அடுத்த ஒரு இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுக்காக எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன கண்ணோட்டத்தில் யோசிக்கிறாங்கன்னா, மற்றவங்க கேட்குறாங்க, அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நம்ம பொண்ணுக்கு அப்படிங்கிறது, அவங்க கடமையை முடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர, நம்ம பொண்ணு வந்து ஒரு சுயமா தொழில் தொடங்கணும்னு சொல்கிறாளே, அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதில எங்க அக்காவும் அதே மாரி தான், அம்மா மாரி தான். அவ எப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குழந்தைங்க, இப்போ வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு இருக்காளோ, அதே மாரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு தான் அவளும் எதிர்பார்க்குறா. சரி நம்ம தங்கச்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பணம் காசு குடுக்கலனாலும் நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணலாமே அப்படின்ட்டு. என்னோட ஒரே ஃப்ரெண்டு லீலான்ட்டு அவ மட்டும் தான் வந்து, "நீ கவலைப்படாதடி நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு அவ மதியானமே வந்துருவா சிலப்போ. அப்போ வந்து தான் என்னோட கூட வந்து துணி எடுக்க வர்றது, பண்ணுறது எல்லாமே ஸ்டாக் வாங்கி வைக்கிறது, அதுக்காக நாங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத அவள் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவா. நான் அதுக்கு கொஞ்சம் பணமும் அவளுக்கு சம்பளம் மாரி குடுப்பேன். ஏன்னா நம்மளோட ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வராங்கன்னா, அவளுக்கும் அதனால யூஸ் இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்துட்டு அவ வந்து நாளைக்கு சொல்லி காமிக்கக்கூடாது. "உனக்கு நான் வந்தேன், அந்த கொஞ்சம் கூட இது பண்ணல" அப்படின்ட்டு.
ஒரு வருமானத்துக்காக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அது வேறு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது. அவளும் ஒரு ஆர்வமாக இருப்பாள். ஒரு சம்பளம் கொடுக்குறா, நம்ம வந்து நல்லபடியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அடுத்த ஒரு விஷயத்த வந்து என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளான் வந்து நல்லா பண்ணா மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்மளால் வந்து செய்யணும்.